அனைவருக்கும் வணக்கம். இது வந்துட்டு நம்மளோட கருவாச்சி பாப்பா. இவ வந்துட்டு சினையா இருந்தப்ப நான் நிறையா ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஆரம்பத்துல இருந்து நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு அவள் குட்டி போட்டுட்டா. குட்டி போட்டான்னாக்க இப்போ கிடையாது. அவள் போட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. என்னால் குட்டிகளை பார்க்கவே முடியல. ஏன்னாக்கா நான் சாப்பாடு வைக்கிற இடத்துல நின்றுட்டு கூப்பிட்டேன் அப்படின்னாக்க அவங்க எங்கே இருந்தாலும் ஓடியாருவாங்க. வந்து கருவாச்சி சாப்பிட்டுட்டு போயிடுவா. ஆனால் குட்டி போட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த குட்டிங்களை எங்கே வச்சுருக்குறா அப்படின்னே தெரியல. நானும் பகல் நேரத்துல வழக்கம் போல் நைட்டில் தான் சாப்பாடு கொடுக்க போவேன். ஆனால் இதை பார்க்கணுன்றதுக்காகவே சில நேரம் கிடைக்கிறப்ப பகலில் போய் தேடி பார்த்துருக்குறேன். எங்கேயுமே என் கண்ணில் படலை. இவ மட்டுமே தான் வருவா, வந்து சாப்பிடுவா. மோர்லாம் எடுத்துகிட்டு போனோன்னாக்கா குடிப்பா. மற்றபடி பார்த்திங்கன்னாக்க இப்போ சமீபமாக தான், அதாவது 1 வாரம் இருக்கும், இந்த குட்டிங்க என் கண்ணில் பட்டாங்க. நைட்டில் வழக்கம் போல் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு கூப்பிடும்போது இவ ஓடி வந்தா. வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே குட்டிங்க எல்லாம் கத்துன சத்தம் கேட்டுச்சு. சரின்ட்டுன்னு போய் பார்க்கும்போது இந்த ஒரு எம்டி பிளாட் ஒன்று இருக்கும். அங்கே வந்துட்டு 6 குட்டிங்க இருந்தாங்க. முதல் நாள் வந்துட்டு நான் ஒரே ஒரு குட்டி தான், ஒரு வெள்ளை குட்டி இருக்கும் பாருங்கள், அந்த குட்டி தான் நான் நாள் பார்த்தேன். இதெல்லாம் மறுநாள் கண்ணில் பட்டுச்சு. அதுக்கப்புறம் எண்ணி பார்க்கும்போது 6 இருந்தது. ஆனால் அங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க 7 குட்டி போட்டிருந்தா, ஒரு குட்டி இறந்துருச்சு, இப்போ 6 இருக்குன்ட்டுன்னு. நான் போய் பார்த்த பிறகு 2 குட்டி அவங்க இறந்து போயிட்டாங்க, 2 வெள்ளை கலர் குட்டியும். இப்போ பார்த்திங்கனாக்கா 4 குட்டி தான் இருக்காங்க. யாருக்காவது வேணும்னாக்க அடாப்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்க தயவு செஞ்சு சொல்லுங்கள். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்க, அவள் சினையாக இருந்தப்போ, அதாவது குழந்தைங்கள சுமந்துட்டு சுற்றிக்கிட்டு இருந்தப்போ கூட அவ்வளோ ஜாலியாக, அவள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தாள். உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருந்தாள். கடைசியில் குட்டி போட்டுட்டு அந்த மறுநாள் பார்க்குற 2 நாள் அவளை பார்க்க முடியல. சரி, குட்டி போட போயிட்டா போல இருக்குது அப்படின்ட்டுன்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவளோட உடம்பு படிப்படியாக வீக் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு இத்தனை குட்டிங்களும் பால் குடிக்கணும். அங்கே ஒரே ஒருத்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சுட்டு அவளுக்கு சாப்பாடு வைக்கிறவங்க. நான் இங்கேருந்து போகிறதுனால சில நேரங்களில் என்னால் போகக்கூட முடியாத சூழ்நிலை கூட இருக்கும். இல்லை அப்படியே போனாலும் மற்ற குட்டிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போகும்போது இவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் நிறைய நாள் என்னால் கொடுக்க முடிஞ்சுது. ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் நிறைய சாப்பாடு அவளுக்காகவே தனியாக எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். இப்போ கொடுத்துக்கிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கனாக்கா அந்த வெள்ளை குட்டிலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் 2ம் செத்துருச்சு. கடைசியில் இப்போ 4 குட்டி தான் மீதம் இருக்கிறாங்க. அவளுக்கு துளி கூட தாய்ப்பாலே கிடையாது. அந்த குட்டிங்க ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. முடிஞ்சவங்க யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.